ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பாட்டி உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதனால கதை சொல்ல முடியாமல் போச்சு. இந்த வாரம் உங்களுக்கு நான் கதை சொல்ல வந்திருக்கேன். நீங்கள் எல்லாரும் லீவில் இருக்கிற நேரம் நீங்களும் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க, சரியா? கதையோட தலைப்பு ஒரே எண்ணம் வேறு செயல். ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரனும் ஒரு மந்திரி குமாரனும் இருந்தாங்களாம். ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேரும் நல்ல கெட்டிக்காரங்க, அறிவாளி, திறமசாலி, நல்ல புத்திசாலியானவங்க ரெண்டு பேரும். இப்போ இந்த ரெண்டு பேர் நல்ல ஒற்றுமையாக இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ளது, ராஜகுமாரன் தனக்கு தேவையானதையும் மந்திரி குமாரன் தனக்கு தேவையானதையும் படிக்கிறதுக்கு போனாங்களாம். படிக்க போன இடத்துல ஒரு எதிரி நாட்டுக்காரன் சண்டைக்கு வந்துட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் படிப்பை விட்டுட்டு அந்த சண்டைக்கு போருக்கு போனாங்களாம். போருக்கு போய் அவனை எதிர்க்க போகிற நேரம் வாள் இவங்க வீசினதில் ரெண்டு பேரோட வாழும் ரெண்டு பேரோட தலையும் இறந்துட்டாங்களாம். ராஜகுமாரனும் இறந்துட்டான், மந்திரி குமாரனும் இறந்துட்டான். அப்போ ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரே வருத்தம், ஐயையோ இப்படி இறந்துட்டாங்களேன்னு. ரெண்டு குடும்பமும், ராஜகுமாரன் வீடும் மந்திரி குமாரன் வீட்டுக்காரங்களும் ரொம்ப கவலைப்படுறாங்க. ஐயோ நம்ம பிள்ளைங்க கெட்டிக்கிற பிள்ளைங்களே இப்படி அநியாயமாக இறந்துட்டாங்களேன்ட்டு கடவுள்கிட்ட போய் வேண்டி ஒரே வருத்தப்பட்டாங்களாம். அப்போ கடவுள் இவங்கள்ட்ட சொன்னான்னா, இங்கெல்லாம் வருத்தப்பட வேண்டாம், அவங்களுக்கு இன்னொரு பிறவி இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சிட்டாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ராஜகுமாரன் ஒரு யானையாகவும் மந்திரி குமாரன் ஒரு சிலந்தியாகவும் ஒரு காட்டில் இருந்தாங்களாம். அந்த காட்டில் ஒரு அரச மரத்தடியில் ஒரு பிள்ளையார் இருந்தாராம். இவங்கெல்லாம் போன ஜென்மத மனச பிறவியாக இருந்தவங்க இல்லையா, கடவுள் பக்தி அதிகம். இந்த யானை என்ன செய்யுமா, பக்கத்தில் அந்த குளத்துல போய் தண்ணியை கொண்டு பிள்ளையாருக்கு ஊற்றி அதை பிள்ளையாரை குளிப்பாட்டிட்டு பூ இதெல்லாம் கொண்டு வச்சு பிள்ளையாருக்கு பூசை பண்ணிட்டு அது இறத்தாட போயிடுமா. அப்போ சிலந்தி என்ன செஞ்சிருக்கு, அது பார்த்துருக்கு. அடே பிள்ளையாருக்கு மேலே எல்லாம் பூ கலப்பையெல்லாம் போட்டு வச்சுருக்குது, யார் செய்கிற வேலை, அதெல்லாம் போடக்கூடாதுன்ட்டு சிலந்தி என்ன செஞ்சான், அதுக்கு மேலே வலை பின்னிட்டு போயிடுச்சேன். மறுநாள் காலையில் யானை பார்த்துருக்கு, என்னடா பூவெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு போனோம், இது என்னமோ கூட கட்டி வச்சுருக்குது அப்படின்ட்டு அதெல்லாம் பிச்சு தூர வீசிட்டு திரும்ப போய் யானை தண்ணி கொண்டு தும்பிக்கார தண்ணி கொண்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணி அங்கே ஏதோ ரெண்டு பூவை பறித்து வச்சுட்டு கடவுளை கும்பிட்டு யானை மேய போயிடுமா. அதுக்கு மேலே சிலந்தி பார்த்துருக்கு, நேத்தனை கூடு கட்டிட்டு போனோம், இப்படி பண்ணி வச்சிருக்கு அப்படின்ட்டு சிலந்தி என்ன செஞ்சான், அந்த பூவெல்லாம் தள்ளி விட்டுட்டு அது கூட கட்டிட்டு போயிடுச்சு. திரும்ப அடுத்த நாள் பார்த்தா